ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு நியூ கமர் வந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு நாய்க்குட்டி இருக்கும். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அரௌண்ட் 7-8 இயர்ஸ் முன்னாடி ஒரு பவன் குட்டான்னு ஒன்று வளர்த்துருந்தோம். அது வந்து இறந்துட்டான். அதுக்கடுத்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நாய் வளர்க்குறதுக்கே இஷ்டம் இல்லை. சரி லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இறந்து போகும்போது ஒரு மாதிரி மனசுக்கு பாரமாக இருக்கும்ல. இந்த பவன் ராஜான்ற 2 நாய்க்குட்டி வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியும், அவங்க செய்வாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு இந்த நாய்க்குட்டி ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுவும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா அது ஒரு பேபி மாதிரி குளிக்க வச்சு துவட்டி விட்டுட்டு அப்புறமா பால்லாம் ஊற்றி வச்சாங்க. எல்லாம் குடிச்சிட்டான். அப்படியே எங்களோட லஞ்சையும் நாங்கள் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து காட்டில் வந்து கற்றாழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுலேருந்து வருதுன்னு சொல்லுவோம். நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக முள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். ஸோ இது சாப்பிடும் போது நாக்கில் வந்து பிங்காக ஒட்டிக்கிச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் லிப்ஸ்டிக் போடுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இது கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.